தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் பகுதியாக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் வேதத்தின் வசனங்களை தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய இடைப்படுதல் நம்மோடு இருந்து நமக்கு தேவையான வார்த்தையை தந்து பலப்படுத்துவாராக. நாம் அவரிடம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய காரியங்களை, விண்ணப்பங்களை தேவனிடம் ஏறெடுப்போம். ஆமீன். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் அவர்கள் தேவனை நோக்கி, நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம், எங்களை மீட்டுக்கொள்ள தேவனே உம்முடைய கரம் எங்கள் மீதாக இறங்கட்டும் என்று அவர்கள் விண்ணப்பம் செய்த பொழுது தேவன் மோசேயை கொண்டு அவர்களை மீட்டார் என்று வேதத்தின் வார்த்தைகள் கூறுகிறது. அவர்களை மோசே மீட்டு கானான் தேசத்திற்காக அழைத்துச் செல்லும் வழியில் எகிப்து தேசத்தை கடக்கும் பொழுது, அந்த சிவந்த சமுத்திரம் வழியாக கடக்கும் பொழுது, பின்பாக எகிப்து தேசத்தின் இராணுவம் முதற்கொண்டு அவர்களை துரத்தும் பொழுது, அப்பொழுது மோசே சொல்லுகிறார், நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஏன்? நம்முடைய தேவன் இரட்சிப்பின் தேவன், நம்மை நிச்சயம் பாதுகாப்பார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக முதலாவது இருக்க வேண்டும். மோசே சொல்கிறார், நம்மை தேவன் பாதுகாத்து கொள்வார் என்று. நாம் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தை வாசித்தோம் என்றால் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனிகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் சேப்போனுக்கு எதிராக இருக்கிற ஈரோத்து பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது நாம் மாம்சரீகமாக யோசிக்காமல், மாம்ச சிந்தை உள்ளவர்களாக யோசிக்காமல், ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்யும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள், கவலைகள், துன்பங்கள் எவ்வளவு பெரியதான மலை போல பிரச்சனையும் பனி போல மாறிவிடும். நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் எடுப்போம். நாம் தேவனிடம் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது அவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார், ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். மோசே இஸ்ரவேல் ஜனங்களின் அங்கலாய்ப்பை பார்த்து அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்பதை அவர் பார்த்த மாத்திரத்தில் தேவனிடம் அவர் வேண்டுதல் செய்கிறார். தேவன் சொல்லுகிறார் மோசேயிடம், நான் உனக்காக யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறேன் என்று. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எடுத்துரைக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு எதிராக நிற்பவர்கள் யார்? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களுக்கு முன்பாக சமுத்திரம் போல பிரச்சனைகள் இருந்தாலும் தேவனுடைய நாமத்தை நாம் மன்றாடி கூப்பிடும் பொழுது நமக்கு முன்பாக அவர் செய்யும் காரியம் அதிசயத்தக்கதாக, அற்புதமிக்கதாக, அவருடைய மகிமையும் மகத்துவம் போற்றத்தக்கதாக அவர் காரியங்களை செய்வார். சமுத்திரத்தை இரண்டாக பிளந்த தேவனவர். கோலை நீட்டின மாத்திரத்தில் சமுத்திரம் இரண்டாக பிளந்தது, வெட்டாந்தரை போன காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தில் நடந்து சென்றார்கள் என்று வேதத்தின் வார்த்தை கூறுகிறது. 26வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி,
ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 26ஆம் வசனத்தில் தேவன் மோசேயை நோக்கி பின்பதாக இஸ்ரவேல் ஜனங்களை சங்கரிக்கத்தக்கதாக அழித்து போடத்தக்கதாக எண்ணிக்கொண்டு எகிப்தின் ரதங்களும் குதிரை வீரர்களும் வரும்பொழுது அந்த சமுத்திரத்திற்குள்ளாக அந்த வெட்டாந்திரையில் கடந்து செல்லும் இஸ்ரவேல் ஜனங்களை முற்றிலுமாக அழிப்பதற்காக அவர்கள் நெருங்கி வரும் பொழுது, அவர்களும் அந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அந்த கரை ஏறின பிற்பாடு தன்னுடைய கோலை நீட்டு என்று சொல்லுகிறார். மோசே தன்னுடைய கோலை நீட்டும் பொழுது அந்த சிவந்த சமுத்திரம் அங்கு வந்த எகிப்து தேசத்தின் அனைத்து விதமான ரதங்களையும் குதிரை வீரர்களையும் இராணுவங்களையும் அழித்து போட்டது, மூழ்கடித்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மகத்தான கிரியை செய்ய வல்ல தேவனாக இருக்கிறார். 31ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நம்மை காத்து நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளவாக இருந்தாலும் தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது தேவன் நமக்கு விடுதலை தருகிறார். மழை போன்ற பிரச்சனையும் பனி போல விலகிச் செல்லும். நாம் சமுத்திரத்திற்கு முன்பதாக நின்றாலும் நாம் சமுத்திரத்தை கடந்து செல்ல தேவனுடைய மகிமை நம் மீது விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரே. நாம் அவரிடம் நம்மை ஒப்புவிப்போம், நாம் விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். தேவன் வழிகளை உண்டாக்கி தருவார், தடைகளை தகர்த்தெறிவார், தீர்வு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பும் பொழுது நமக்கு உண்டான அனைத்து காரியங்களையும் அவர் பொறுப்பெடுத்து நடத்தி நம்மை அனைத்து விதமான அநியாயத்திலும் மீறுதலிலும் அக்கிரமத்திலும் இருந்து மீட்டு நமக்கு ஒரு புது வாழ்வை தருகிற தேவனாக இருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனிதனாக புது சிருஷ்டியாக நான் மாறும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமம் எனக்குள்ளாக, இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ளாக வரும் பொழுது நான் புது சிருஷ்டியாக நான் ஜீவிக்கிறேன். தேவன் என்னை நடத்துகிறார். நாம் தேவனிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம், பாவத்தை அறிக்கை செய்வோம். தேவன் நம்மை சுத்திகரித்து நம்மை இரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று வேதத்தின் வார்த்தை சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்காக, புறஜாதியான் நமக்காக தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாக பவுல் நம்மை தேடி வந்தார். நம்முடைய காரியங்களை அவர் அறிந்தவராய், நான் பாவத்திற்குள்ளாக இருக்கிறேன், நான் பரம தேவனை அடைய நான் என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து நான் மனமாற்றம் அடைந்து தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் தெரிந்து கொண்ட பாத்திரமாக பவுல் நம்மிடத்தில் வந்தார். நமக்கு தேவையான தேவனுடைய வார்த்தைகளை அவர் எடுத்துச் சொல்கிறார். அவ்வாறு நாம் அறிய வேண்டுவதாக அவர் சொல்லுவது, நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்தார்கள். 2வது வசனம், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பாவத்தினாலே நான் மூழ்கி போயிருக்கிறேன். ஆனாலும் தேவன் என்னை கைப்பிடித்து தூக்க வல்லவராக இருக்கிறார். மழை போன்ற பிரச்சனையும் நாம் அதை கடந்து போக தேவன் அதை பனி போல மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்து அதை அறிக்கையிட்டு மனம் திரும்பும் பொழுது தேவன் நம்முடைய பாவங்களை சமுத்திரத்திலே முழுமையாக அமிழ்த்து போட வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார்.
2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். தேவனுடைய அந்த மகிமை இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் பாதுகாத்து வழிநடத்தினார். இரவும் பகலும் அவர்களை காத்து வழிநடத்தினார். அதுபோல நம்மை தேவன் காத்து வழிநடத்துவார். பாவங்கள் நம்மை அண்டாத வண்ணம் அக்கினிமயமான ஸ்தம்பத்தினாலே நம்மை மூடுவார். நாம் பாவத்திற்குள்ளாக செல்லாத வண்ணம் அவர் நம்மை காத்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் அவருடைய மகிமையினாலே மூடப்பட்டோம். நாம் பாதுகாக்கப்பட்டோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. அந்த மரணத்தை நாம் தேடி போகாத வண்ணம் நம்மை சமுத்திரத்தின் வாயிலாக நடந்து, வெட்டாந்தரையான சமுத்திரத்தின் வாயிலாக நடந்து கடந்து நம்மை கரையேறச் செய்கிற தேவனாக இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாவங்கள் நமக்குள்ளாக இருந்தாலும், தடைகள் நமக்குள்ளாக இருந்தாலும் அதை தகர்த்தெறிகிற தேவனாக இருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவர்களாக நாம் தேவனிடம் அந்த பயமும் விசுவாசமும் கொண்டவர்களாக நாம் பார்த்தோம். 31ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவன் நிச்சயம் பிழைப்பான். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய வார்த்தை, அவருடைய வசனத்தை நாம் பின்பற்றி நடக்கும் பொழுது நிச்சயம் மன மகிழ்ச்சியாக நாம் இருப்போம். தேவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் பாவத்தை அறிக்கை செய்து நான் மனம் திரும்பி தேவனிடம் என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது சிவந்த சமுத்திரமான நம்முடைய பாவங்களை அவர் நம்மை விட்டு விலக்கி நம்மை வெட்டாந்தரையிலே நடக்கச் செய்து நாம் அந்த பாவத்திலிருந்து மேற்கொள்ள நம்மை அவர் கைப்பிடித்து தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார், நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது. ஆனால் எகிப்து தேசத்தின் ரதங்களும் குதிரை வீரர்களும் அவர்களை துரத்தி வரும் பொழுது, பாவம் நம்மை துரத்தி வரும்போது தேவன் அதை முழுமையாக சமுத்திரத்திலே போட்டு மூழ்கடிக்க வல்லவராகவும் இருக்கிறார். நாம் வசனத்தை பார்க்கும் பொழுது, யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தை முழுமையாக வாசித்தோம் என்றால், மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமுமாக இருந்த தேவனுடைய மகிமை இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கரையேற்றின பிறகு எகிப்து தேசத்தின் இராணுவ படைகள், குதிரை வீரர்கள் வரும்பொழுது அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு முன்பதாக இருந்து அவர்களை தடுத்தது என்றும், மேகஸ்தம்பம் அங்கு ஒரு பெரிய அந்தகாரத்தை ஏற்படுத்தி அவர்களை தடை செய்து நிறுத்தி வைத்தது என்றும் பார்க்கிறோம். தேவனுடைய மகிமை நம்முடைய பாவங்கள் நம்மை பின்தொடராத வண்ணம் அதிலிருந்து மேற்கொள்ளத்தக்கதாக தேவனுடைய மகிமை நம்மை மூடி பாதுகாத்து கொள்ளும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய மகிமையை உணர்ந்தவர்களாக, தேவன் என்னை மீட்க வல்லவர், தேவன் என்னை இரட்சிக்க வல்லவர் என்பதை உணர்ந்தவர்களாக, விசுவாசத்தினால் எல்லாம் கூடும் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இருப்போம். தேவனை விசுவாசிப்போம், தேவ வார்த்தையை விசுவாசிப்போம், தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நிச்சயம் நம்மை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடக்கடவோம். ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய தினமும் நாம் பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தின் வாயிலாக கடந்து வந்தார்கள். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்களை நாம் கடந்து செல்கிறோம். தேவன் அதற்கு துணையாக நின்று நம்மை காத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நாம்
தேவனிடம் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது, நாம் பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது, நான் மனம் திரும்பும் பொழுது தேவன் என்னை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். திரளான சாட்சிகளை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் என்று வேதத்தின் வசனம் சொல்கிறது. நாம் தேவனை விசுவாசிப்போம். அவரே விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். தேவன் நம்மை காத்து வழி நடத்துவார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். ஆமீன். அல்லேலூயா. ஆமீன்.